இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பது இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பது இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பது இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பது இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. நல்லா அவங்க 3 பேருக்கு ஒரு தடவை கை தட்டுங்க. தம்பி, நான் பொறுப்பு இல்லை, அவங்க 3 பேர் தான் பொறுப்பு. ஏப்பா, எனக்கு ரொம்ப நாள சந்தேகம்டா, நீ இவ்வளவு வடி அடிக்கிறிய, ஒரு நாள் கூட உன்னை திருப்பி அடிக்காதது. தாங்க தம்பி. ஆமா ஆமா, நல்ல மாமியாரா? அண்ணா, ஆம்பளைக்கு ஆம்பளை வஞ்சகம் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா வைங்கண்ணே. அதெல்லாம் பண்ணுவார். நல்லா நல்லாவின் பால் முழுதும் கஞ்சுக்கிள்ளை, நல்லாவின் பால் முழுதும் கஞ்சுக்கிள்ளை, நரும்புவின் மனம் முழுதும் சோலைக்கிள்ளை, நெல்லாகம் கதிர் முழுதும் நிலத்துக்கிள்ளை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கிள்ளை, பல்லாரம் கனி முழுதும் மரத்துக்கிள்ளை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கிள்ளை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குலைக்க வேண்டும் வேண்டும் என்கிற வாசுவ மாணிக்கனாரின் கவிதை வரிகளையே இந்த வாய்மேடு மேற்கு வாழ் இறைவனிடம் வாழ்க்கையினுடைய வரங்களாக வேண்டி நடுவுல அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சிலை, கடல்ல வீசுறதால மீன் பிடிக்க தேவை வலை. தமிழ்நாட்டிலேயே நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றம்னா இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்குமே நீங்க தான் தலை. கைதட்டுங்க, அப்பதான் காசு தருவாரு. உங்களை நம்பி வேற நான் கேஸை புக் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அதுவும் 16 நாளைக்கு ஒரு தடவை தரேன். தம்பி, கடைசியில் சொன்னது வரி கடைசியில் நீங்க தான் தலை. சரி பேசி தொலை. பாத்தீங்களா, இதுதான் சொந்த காசிலேயே சூனி வைக்கின்றது. அற்புதமாக பேசியும் பேசும் இருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசை விற்பனர்களுக்கும் அற்புதமான ஒளி அமைப்பினுடைய ஓம் சக்தி ஆடியோஸ் நிறுவனத்தாருக்கும் நாம் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கும் சரவணன் பேர் வைக்கப்படாத ஒரு ஆளுக்கு ஒரே பேர் தான் வருது. அண்ணன் சரவணன் அவர்களுக்கும் நம்மளை அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒளி பதிவாளர்களுக்கும் மண் தரையில் அமர்ந்திருந்தாலும் மணி தமிழை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாய்மேடு மேற்கு வாழ் தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த சின்னஞ்சிறுவனின் இரவு நேர ஈர வணக்கம் சொல்லிட்டு நம்மளை நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. குடும்பத்தினுடைய பிக் பாஸ் கணவனா மனைவியா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பெரிதும் காரணமா இருக்கிறது அந்த வீட்டினுடைய புருஷனா பொண்டாட்டியா? ஒன்னும் வேண்டாங்க. ஆனா இந்த ஊர் மாதிரி எந்த ஊர்லயும் நம்ம பார்த்ததே இல்லை. நடுவில் ஏன் என்ன அவர் ஒன்றும் பண்ணல, கிச்சு கிச்சு பண்றோம். இந்த ஊர் மாதிரி நம்ம எந்த ஊரையுமே நம்ம பார்த்ததில்லை. என்ன போட்டு மூடி உன்னை பார்த்த உடனே மூடிட்டாரு. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த ஊர் மாதிரி நம்ம எந்த ஊரையுமே பார்த்ததில்லை. நடுவர் பாடுவேன்.
ஏன்னா எல்லா ஊர்லயும் நிகழ்ச்சி பார்ப்பாங்க, பிடிச்சிருந்தா பார்ப்பாங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனா நம்ம வாய்மேடு மேற்குல தாங்க அங்கங்க அப்படி அப்படியே படுத்துட்டாங்க. உங்களுடைய பெருந்தன்மையான மனசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு நல்ல தலைப்புகளே ஒன்றும் வேண்டாங்க. இந்த குடும்பம் அப்படின்ற வார்த்தையை பிரிச்சு பாருங்களேன். ஏன் குடும்பத்தை பிரிக்கணும்? நான் குடும்பம்ன்ற வார்த்தையை தாங்க பிரிக்க சொன்னேன். நான் யோக தர்ஷினிய குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இந்த குடும்பம் அப்படின்ற வார்த்தையை பிரிச்சா குடு கூட்டல் இன்பம்னு வரும். கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், பண்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும். நம்மள மாதிரி ஆம்பளையா 30ஆம் தேதியான சம்பள கவர கொடுக்கணும். கொடுத்தாத்தான் குடும்பம். நான் காசு கொடுத்தா தாங்க ஹஸ்பண்ட், இல்லன்னா காலையில சஸ்பெண்ட். எப்ப அப்பா மறுபடியும் எப்ப காசு கொடுக்குறோன்னா அப்பதான் புரிச்சனாவே அப்பாயின்மெண்ட். ஏன் நீ ரிசைன்மெண்ட் போய் ரிசைன் பண்ண? காசு கொடுத்தா அத்தா, இல்லன்னா அவன் செத்தா. காசு கொடுத்தா மாமா, இல்லன்னா அவன் வாழ்க்கை பூரா கோமானு கட்டுன பொண்டாட்டி கூட காசு இருந்தா தாங்க மதிக்கிறான். ஒண்ணு வேண்டாம். இந்த நிகழ்ச்சி முடிச்சு நான் எப்படி ஒரு 2-3 மணிக்கு வீட்டுக்கு போனா நீங்க மனசு வச்சா நான் போயிடுவேன். 3 மணிக்கு இல்ல 4 மணிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் என் அருமை பொண்டாட்டி கதவை திறந்துட்டு நான் உள்ள வந்தோட எப்படி எப்படி தெரியுமா அன்போட பண்போட பாசத்தோட கூப்பிடுவா, வாங்கத்தான் 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 வாங்கத்தான். ஏன் நீங்க கொடுக்குற காசை வாங்கத்தான். அப்புறம் அத போய் குந்து கட்டண பொண்டாட்டி கூட காசு இருந்தா மதிக்கிறான்னா காசுக்கு கொடுக்கிற மரியாதைய கட்டண புருஷனுக்கு கொடுக்கலையே. நீங்க வீட்டோட விப்பாசா தேடி பாக்குற நந்தைய தங்கானோ பேசல நாளோ சொல்றிய தங்கானோ ரூபா நோட்டுல வாழ்வா இருக்காங்க கசப்பாத்தாம் காந்திதாத்தாம் கொள்ளலாம் சிரிப்போ அந்த அம்மா வந்து சொல்லிச்சு அந்த காலத்துல நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனும் மனைவியும் இல்ல காசு. அந்த காசை கொடுக்கிற கணவன் சொல்லுவாரு. அப்படி சொல்லுங்க. அந்த பெண் யோகதர்ஷினி என்ற லேடிஸ் வந்து சொன்னாங்க. எது? ஆமா அதான் சொன்னிச்சே. நான் ஒரு தர்ஷினி இருக்கிற லேடிஸ். ஆமா நான் லேடி கேட்டப்பல ரொம்ப நேரம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நாங்க பெண்கள் கும்பலா இருந்தாப்பா. என்னப்பா யாரு உங்க ஆதார் அட்டையை காட்ட சொல்லுங்க, நான் நம்புறேன். எது? ஆதார் அட்டையை காட்ட சொல்லுங்க. ஆதார் அட்டையா? இதுக்கெல்லாம் உடம்பு நாங்க எவ்வளவு அழகா இருக்கும். அழகுனாலே பெண்கள் தான். அழகுனாலே அந்த அந்த வாட்டர் பாட்டில் கொடுங்க. இதை கொடு கொடு. இந்த 3 பேர் மூஞ்சி கழிட்டு வந்து உட்காரு. தம்பி இது பத்தாது தம்பி, இது பத்தாது. அதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப். எதுக்கு? 3.5 மாதத்துக்கு நிற்கும். ஆமா நீ முதல்ல குளி. எலிசா வாட இங்க கப்பு கப்பு நடிக்குது. லிப்ஸ்டிக், அந்த லிப்ஸ்டிக் போடும்போது கவனிச்சிருக்கியா? நான் என்ன கேட்க லிப்ஸ்டிக் வாயில தானே போட்டுங்க. போதோட அதே இடத்துல நிக்குது. லிப்ஸ்டிக் அதே இடத்துல நிக்குது. வாய் வடக்கையும் கேட்க போட்டு விட்டு விட பக்கி பசிக்கிறா பண்ண வாங்கி தின்னு அதை லிப்ஸ்டிக்கை தின்னு தர்றேன். இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வந்து மேடை தேவையானக்கெல்லாம் மானம் கெடுக்கிறாங்க. பெண்கள் ஒண்ணா நாங்கள் வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறோம். அப்ப நாங்க என்ன கேட்கிறேன் நடுவுலே ஒரு ஆண் சொல்ல முடியாது. என்ன பல பேர் பல மாதிரி உழைக்கிறாங்க. என்ன உழைக்கிறாங்க? நான் இந்த மேடையில வச்சு சொல்றேன். இந்த மேடையில எத்தனை ஆண்கள் இருக்கிறோம்? டக்கு கூட சொன்னா 1 2 3 4 5 6 பேர் 7 பேர் இருக்கிறோம். இது ஒன்னே கணக்குல சேர்க்காத. 7 ஆண்கள் இருக்கிறோம். 3 பெண்கள் இருக்கிறாங்க. 3 பேரா? 3 பெண்கள் என்று நம்பப்படுகிறது. நம்ம எத்தனை ஊர்ல பட்டிமன்றம் போட்டுக்கிறோம். ஆமா எல்லா ஊர்லயும் ஓம் சக்தி போடுறாங்களே இந்த ஏரியாவில. ஆமா எல்லா ஊர்லயும் அவர் நினைச்சா வேற ஆளை போட்டு வீட்டுல உட்காந்துக்கலாம். ஆமா ஏன் அவர் அண்ணனே வர்றாரு? நிகழ்ச்சி நல்லா இருக்கணும்னா வீட்டுல அவ புடுங்கு இவங்க புடுங்கு தேவலாண்டாருக்கு வந்து உட்காந்துக்கிறார். நம்ம பட்டிமன்றம் வர்றாரு. அவர் மட்டுமா நாங்களும் அப்படித்தானே வர்றோம். என்ன பாடுபடுத்துறீங்க? ஒரு காலத்துல அம்மிக்கல்ல பெருசா இருக்குங்க, ஆட்டுக்கல்ல பெருசா இருக்கும், உரல் பெருசா இருக்கும். அது ஆட்டுல எங்க ஆயா ஒல்லியா இருக்கும். ஆமா இன்னைக்கு அம்மிக்கல்லு சுருங்கி மிக்சி ஆயிடுச்சு. ஆட்டுக்கல்லு சுருங்கி கிரைண்டர் ஆயிடுச்சு. ஆமா உரல் சுருங்கி மிஷின் ஆயிடுச்சு. ஆமா அதை ஆட்டுற என் ஆள் இப்படி ஆயிட்டான். ஆட்டுற பொருளெல்லாம் குண்டா இருந்த ஆட்டுற ஆள் ஒல்லியா இருந்தப்ப வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்டுற பொருளெல்லாம் ஒல்லியாயிடுச்சு. ஆட்டுற ஆள் இப்படி ஆயிட்டான்.
மனுஷன்னா இப்படி வளரணும், மிருகம் தான் இப்படி வளரணும். என் பொண்டாட்டி இப்படி போயிட்டே இருக்கிறான், அவளை என்ன கணக்குல சேர்க்கிறேன்னே தெரியலையே. நான் என்ன கேட்கிறேன், ஆதார் கார்டு இருக்குல்ல வச்சிருக்கேன், அப்புறம் வச்சிருக்கிறேன். என்ன வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? என் தங்கச்சி வந்து உங்களுக்கு எங்க வீட்டுல மரியாதை கொடுக்குறோம், எங்க உங்க மாமனார் வந்தா உங்களுக்கு தானே மரியாதை கொடுக்குற. யாரு இவங்க அப்பா, பொண்ணு எடுத்த அப்பா. மாமனார் உங்களுக்கு தானே மரியாதை கொடுக்குறாரு, உங்களுக்கு தானே ஏன் கொடுக்குறாரு? ஏன் நம்ம உள்ள பொண்ணு டக்குனு மாமனார் எழுதிப்பாரு. ஏன் மரியாதையா இல்லையா? இவனுக்கு பொண்ணு கொடுத்து இவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறான்னு மனசுல பயம். உட்காந்தா சக்கையா திட்டுவான் மாதிரி. அந்த பயத்துல இருந்திருக்கான் மனுஷன். ஓ, பிராயச்சித்தம் தேடுறாரு. ஆமா, இதுல வந்து நின்று கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? இல்ல என்ன மறந்து போதுங்க. முதல்ல யோக தரிசனம் சொல்லல, அப்புறம் தாங்க சொன்னேன். ஆயிடுச்சு தானே? அப்ப உங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கலாம், கல்யாணம்னா என்ன? கல்யாணம் that is called marriage. தமிழ்நாட்டுல எந்த நடுவரையும் இப்படி பதில் சொன்னது. கல்யாணம்னா என்னன்னு நம்ம வாய்மேடு மேற்குல ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் சேர்த்து 8 திசையும் பார்க்கிற மாதிரி 7 ஜென்மத்துக்கு நல்லா இருப்புன்னு சொல்லி 6 வகையான சாப்பாட்டை போட்டு 5 பூதத்தை சாட்சியா வச்சு 4 வேதத்தை ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசு ஒன்னா சேர்றதான் கல்யாணம் சொன்னாங்க. ஆரம்பிச்சு ஒண்ணுல முடியுறது. ஏன் நல்ல மனைவி அமைஞ்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா, நல்ல மனைவி அமையலன்னா உன் வாழ்க்கை ஜீரோவா ஆயிடும்டான்னு சொல்லாம சொல்ற. அதைத்தான் கண்ணதாசன் அழகா சொல்லியிருப்பாரு. வேற சொல்லியிருப்பாரு, ஆளு யாருன்னு சொல்றேன். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நடந்து வர வேண்டும். இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? கண்ணதாசன் மட்டும் எழுதல, மனைவி காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு லிப்ஸ்டிக் போட்டு இல்ல, தேவதை மாதிரி நடந்து வந்தா திருமகள்னா யாரு? லட்சுமி, விஷ்ணுவோட மனைவி. யாரு மனைவி? விஷ்ணுவோட மனைவி தான் சொல்லுவாங்க. யாரு மனைவி? கரெக்ட் தான். 2வது கண்ட சந்தேகம் வந்துடுறாங்க. லட்சுமி இருக்காளே, யாரு? திருமாலுடைய மனைவி. அந்த அவளை விட இவன் மனைவி அழகா இருக்காளா? அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும் அப்படின்னு இருப்பான். இது யாரு? தான் மனைவி அழக அவ கொஞ்சம் கடன் வாங்கிக்கிட்டு லட்சுமி அழகா இருக்கணும். ஏன் ஒரு பொண்ணு வந்தா லட்சுமி மாதிரி இருக்கா அப்படிங்கிறோம்ல, அவளை விட என் மனைவி அழகுன்னு சொல்லியிருப்பாரு. அதான் அந்த காலத்துல. இன்னைக்கு கல்யாணம்னா என்னன்னு கேட்டா அவரே சொல்றாரு, அங்காளி பங்காளி சொந்த ஜோலி எல்லாருக்கும் சொல்லி அனுப்பி 1000 பத்திரிக்கை அடிச்சு 2000 பேருக்கு வயிறார சோறு போட்டு நம்ம தலையில நாமளே மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்கு பிறகுதான் கல்யாணம். தாலியானம் கட்டினீங்க. நான் என்ன கூட்டிட்டு வந்தேன். இல்லை, நீங்க யோகதர்ஷினி மாதிரி இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன் என்ன கணக்கு பொழப்பாது? தாலி தான் கட்டினீங்க. ஆமா. எத்தனை முடிச்சு போட்டீங்க? 3. எத்தனை முடிச்சு? 3. எத்தனை முடிச்சு? 3பா. கல்யாணமான எத்தனை ஆண்கள் இங்க வாய்மேடு மேற்கொள்ள உட்காந்துருக்கீங்க. அண்ணன் உங்க மனசாட்சியில கையை வச்சு சொல்லுங்க, நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டும் போது நான் தாண்டா என் கையால 3 முடிச்சு போட்டேன் அப்படின்ற அண்ணன் கை தூக்குங்க பார்ப்போம். எங்க ஏன் தோக்கங்க எங்கயா போல விட்டாங்க? இப்படித்தாங்க எடுத்துக்கிட்டு போனோம். யாரு விடுங்கண்ணா, யாரு கட்டனா, யாரு முடிச்சோம்.
நான் என் ஊராங்க சொன்னேன், என் கல்யாணத்துல இப்படிதான் தாலியை எடுத்துக்கிட்டு போனேன். யாரோ பிடிக்கினாங்க, யாரோ கட்டினாங்க, யாரோ முடிஞ்சாங்க. நான் கட்டல, நீ தானே கட்டின. என் அக்காவும் என் தங்கச்சி கட்டின தாலிக்கு நான் புருஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் மட்டுமா, தமிழ்நாட்டுல பல பேர் அக்கா தங்கச்சி கட்டின தாலிக்கு தான் புருஷனா வாழ்ந்துக்கிட்டுனா, ஒரு தாலியை கூட எங்களால் நிம்மதியா கட்ட முடியலையே, ஒரு 3 முடிச்ச கூட எங்களால் நிம்மதியா போட முடியலையே. இப்படி ஏமாந்தாலும் நாங்க குடும்பத்துக்காக உழைக்கிறோமே. இந்த ஆண்கள் தானுங்க குடும்பத்தினுடைய பிக் பாஸ். ஒரு 3 முடிச்சால முட்டான ஆனே, கேளு கேளு தம்பி, 3 முடிச்சால முட்டான ஆனே, கேளு கேளு தம்பி, இருந்தேன் சேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் சேருக்குள்ள, நான் இருந்தேன் சேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் சேருக்குள்ள, ஒரு 3 முடிச்சால முட்டான ஆனே, கேளு கேளு தம்பி. கண்டு மயங்கவில்லை, அவன் முகத்தை கண்டா பிடிக்கவில்லை, இன்னும் புரியவில்லை, அவன் நினைப்பு என்ன தெரியவில்லை. வெளியில ஓராளா வீட்டுக்குள்ள விட்டுப்புட்டேன், வேணாண்ட சம்சாரம் ஆமானே ஆமானே, ஒரு சந்தியாசம் வேணானே வேணானே, வழிய ஒரு 3 முடிச்சால முட்டாளா, கேளு கேளு தம்பி, 3 முடிச்சால முட்டாளா, கேளு கேளு தம்பி. நல்லா ராமுக்கு ஒரு தடவை கைத்தறல ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு. தாலின்னா முதல்ல என்ன தெரியுமா? என்னென்ன? முதல்ல குழந்தைகளுக்கு கட்டுறது தான் தாலி, கழுத்துல கட்டுறது இல்ல. ஐம்படை தாலின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஐம்படை தாலி சின்ன பிள்ளைல கழுத்துலயும் கட்டுவாங்க, அதே மாதிரி இங்கேயும் போட்டு விடுவாங்க. தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? அருணாக்கொடியில ஒண்ணு போடுவாங்க, தாயத்துன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? தாயத்துல என்ன சிறப்பு தெரியுமா? இப்ப என்னன்னு தெரியாம வைக்கிறோம், ஆனா அப்ப அந்த குழந்தையோட தொப்புள் கொடியை எடுத்து காய வச்சு பாடம் பண்ணி உள்ளுக்குள்ள அப்படியே சொருகி வச்சிருப்பாங்க. தேவை ஏற்பட்டா அந்த குழந்தைக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லை அப்படின்னா அதை எடுத்து அந்த பாலடைன்னு ஒண்ணு இருக்குமா, அதுல பின்பக்கம் இல்ல உள்பக்கம் லேசா உரைச்சிட்டு பாலை விட்டு கொடுப்பாங்க. கொடுத்தா அந்த குழந்தைக்கு வியாதி சரியாகும். எப்படி எப்படின்னு கேக்குறேன். எனக்கா சும்மா சொல்லுங்க. இப்ப என்ன காசா பணமா? நான் என்ன நீட் எக்ஸாம் வைக்க போறேன்னா இல்ல டெட் எக்ஸாம் எழுத போறீங்களா? எப்படின்னு கேக்குறேன். எப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் 3000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கு பேர் இப்ப வேற பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்னு. என்ன அப்படின்னா குழந்தையுடைய தொப்புள் கொடி இருக்குல்ல, அந்த தொப்புள் கொடி பல வியாதியை தீக்கும் அப்படின்னு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதைத்தான் இப்ப ஸ்டெம் செல் தெரப்பின்னு கொண்டு போய் 50,000 ரூபாய் கட்டினீங்கன்னா பாடம் பண்ணி வச்சிருப்பான். ஒருவேளை அந்த குழந்தைக்கு கை போச்சு இல்ல வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கை போச்சுன்னா அதை வச்சு கை வளர வச்சு சேர்த்து விட்டுருவான். எப்ப நம்மளால கண்டுபிடிச்சான்? நல்ல விஷயம் சொன்னா கை தட்டினாத்தான் அடுத்த நிகழ்ச்சியில நல்ல விஷயத்தை சொல்லுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படி பாடிட்டு ஓட்டி விட்டு போக வேண்டியதுதான். நான்லாம் நல்ல விஷயம் 10 மணி நேரம் கேட்பேன், பேசுவேன். நல்ல விஷயம்னா ரொம்ப உள்ள நாளைக்கு சொல்லுங்க, அப்படியே அப்பா சொற்பொழிவு கொண்டுட்டாண்டா ஒருத்தனை கூட்டியாந்து அப்படின்னு. தாலின்னா இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? தாலி உண்மையிலேயே முன்னாடி யாரு கட்டினா தெரியுமா? தாலி உண்மையிலேயே ஆம்பளை கட்டல, பெண்கள் தான் பெண்ணுக்கு கட்டினாங்க. யார் கட்டுவாங்க தெரியுமா? அந்த பெண்ணுடைய மாப்பிள்ளையோடைய பொண்ணுடைய நாத்தனார்கள், அண்ணனுடைய வீட்டுக்காரனுடைய அக்காவை தங்கச்சியை தான் போய் கட்டுவாங்க. ஏன்னா ஆம்பளை அப்பெல்லாம் வெளியில வேலைக்கு போயிடுவான், இல்லைன்னா வெளியூர் போயிடுவான், அப்படி இல்லைன்னா விவசாய காலத்துல போய் தாலி கட்ட முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே போய் கட்டி கூட்டிட்டு வருவாங்க. கட்டி கூட்டிட்டு வந்து புருஷன் முன்னாடி சண்டை நடந்துடும். பாத்தீங்களா, சண்டை நடந்து போய் இவங்க அப்பா வீட்டுல உட்காந்துருக்கும். இவன் போயிட்டு ஏய் பாடி வீட்டுக்கு போ, வர முடியாது பையா, ஏய் பாடி வர முடியாது பையா அப்படின்னு. ஏய் நான் தாலி கட்டணும், நீயா தாலி கட்டின? நீ கட்டினியா தாலி? கட்டினது உங்க அக்கா தங்கச்சி தாலி கட்டினீங்கள. அப்பதான் நம்மளால முடிவு பண்ண இதுல நம்ம ஏதாவது கனெக்ஷன் போட்டா தான் பொண்டாட்டி திரும்ப கூட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துக்கிட்டு கொண்டு போறது. உறவுகள் முடிச்சு போடுறது. ஆமா, இந்த உறவுகள் முடிச்சு போடுறது என்ன காரணம் தெரியுமா? இந்த உறவுகளை பலப்படுத்துறதுக்கு தான் அக்கா தங்கச்சி முடிச்சு போடுறது, நாத்தி பட்டம் கட்டுறது, இதெல்லாம் உறவுகளை சரி பண்றதுக்கு தான். கல்யாணமான பெண்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
கழுத்துல தாலி தொங்கும், மெட்டி போட்டுருப்பாங்க, இங்க புட்டு வச்சிருப்பாங்க, ஓசில நகை வாங்கி போட்டு இப்படி ஊரெல்லாம் ஏமாத்துவாங்க. கவரிங்கே போட்டிருந்தாலும் தங்கம் போட்டுக்கிற மாதிரியே பில்டப் கொடுப்பாங்க. 300 ரூபா தம்பி. ஈஸியா கண்டுபிடிச்சலாம். கல்யாணமான ஆம்பளையே கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் முடியாதா? முடியுமாண்ணே? முடியாது. முடியாதுல்ல. நம்ம வாய்மேடு மேற்குல சொல்றேன், கல்யாணமான பெண்களை விட கல்யாணமான ஆம்பளையத்தான் ஈஸியா கண்டுபிடிக்கும். எப்படி? கல்யாணமான பெண்களுக்கு கழுத்துல தாலி தொங்கும், கல்யாணமான பெண்களுக்கு கழுத்துல தாலி தொங்கும், கல்யாணமான ஆம்பளைக்கு கழுத்தே தொங்கும். ஆமாஞ்சாமி போட்டு போட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்கட்டுமா, இன்னைக்கு ரசம் வைக்கட்டுமா, உங்க அம்மா வடிச்சு வட்டி விட்டுருமா, என் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமா. அதுக்கு மட்டும் நம்மளால வேக மாட்டாங்க. ஏன் தம்பி? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆணுடைய தலையும் தொங்கிடுதே. உனக்கு வீட்டுல போய் எக்ஸசைஸ் பண்ண நேரம் இல்லையா? இங்க வந்து இப்படிங்கிற நீ நல்லா கவனிச்சு பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், புருஷன் முன்னாடிக்கு சண்டை வரது இயல்பு நடுவில். இப்ப புருஷன் முன்னாடிக்கு சண்டை வந்தா புருஷன் கிட்ட பேசுங்க. மாமியா மருமகளுக்கு சண்டைனா யார்கிட்ட பேசணும்? மாமியார்கிட்ட பேசணும். அதையும் கொண்டாந்து புருஷன் கிட்டே சொல்றது. இந்த மாமியாவுக்கு மருமகளுக்கு சண்டை இல்லாத எந்த விடுமே இல்லையா? ஏதாவது ஒண்ணு சண்டைன்னு ஒண்ணு வந்துட்டு உடனே எல்லா பொண்டாட்டியில ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா? உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுல சரியான சண்டை. என் பொண்டாட்டி நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா? நடிச்சு நாடகத்தை ஏத்துறான்னு கண்டுபிடிச்சிட்டேன். எப்ப பார்த்தாலும் அழுது என் குடும்பத்தை அப்படி நாசமா ஆக்கிட்டே, உனக்கு கல்யாணம் பண்ண நாள்ல நீ என்னைக்கே நான் சந்தோஷப்படுத்த வந்துட்டா. என்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஈயரும் அண்டாம என்னை பாதுகாத்து வளர்த்த, என்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு என்னை வாத்தியார் வேலை வாங்கி கொடுத்து என்னை கை நிறைய சம்பளம் இந்த சமூகத்துல மரியாதையை வாங்கி கொடுத்த எங்க அம்மா தாண்டி எனக்கு முக்கியம். விட்ட விட்டு வெளியே போடி நாய. மனுஷன் ஆம்பளையானே அப்படின்னு சொல்ல நினைச்சேன், சொல்ல முடியாது. ஏன் தம்பி? சொன்னா எனக்கும் ஜோறு போட மாட்டான், எங்க அம்மாளுக்கும் ஜோறு போட மாட்டான். இவளை கட்டின பார்த்துக்கு எங்க அம்மாலையா பட்டினி போட முடியும்? உடனே எல்லா ஆம்பளையும் எப்படி தெரியுமா சமாளிப்பான்? விடுமா விடு, இன்னும் எவ்வளவு காலம், இன்னும் எவ்வளவு காலம், இன்னும் கொஞ்ச காலம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லணும். கொஞ்ச காலம்னு சொல்லணும். ஆனா யாருக்குன்னு சொல்லக்கூடாது. கதவுக்கு அங்கிட்டு நின்று அம்மா கேட்டுக்கிட்டே நிற்கிறியா, இவன் பொட்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறான், நமக்கு சப்போர்ட் பண்ணான்னு இதுக்கு 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கள் படுற பாடு. நான் என்ன கேட்கணும்ல, கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என் மனைவியோட அம்மா எனக்கு என்ன உறவு வேணும்? அது சின்னம்மா. சின்னம்மாவா? என்ன உறவு வேணும் நடுவில்? இது தங்கச்சி. ஏன் முறைக்கிற? நான் எங்க முறைக்கிறேன்? நான் பாவமா பாக்கிறேன். என்ன உறவு வேணும்? என் மனைவியோட அம்மா எனக்கு என்ன உறவு வேணும்? இனிமே விட்டு பேசணும், அண்ணன்டி கட்டிட வேண்டியது. என்ன உறவு வேணும் நடுவில்? அம்மா வேணும். அம்மா வேணுமா? அத்தையா? இன்னும் இது ஒரு சாதாரண விஷயம். இது வந்து என் மனைவியோட அம்மா எனக்கு என்ன உறவு வேணும்? மாமியா. நான் எப்படி கூப்பிடுவேன்? அத்தைன்னு கூப்பிடுவேன். அத்தைன்னு கூப்பிடணும். ஆமா. இப்ப எனக்கு ஒரு அம்மா இருக்குல்ல, என் பொண்டாட்டிக்கு என்ன உறவு வேணும்? சின்னாயி. என் பெரியாயி வராத. சரி பெரியம்மா. என்ன உறவு வரும்? அடா அத்தை தான்ப்பா, மாமியா தான்ப்பா. எப்படி கூப்பிடணும்? அத்தைன்னு கூப்பிடலாம். எங்க அவங்க அம்மா நமக்கு அத்தை, நம்ம அம்மா அவங்களுக்கு உங்க அம்மா, உங்க ஆயா, உங்க ஆத்தாக்காரி, அந்த கிளவி, அந்த கவட்டக்காரி, அந்த கொண்டக்காரி, அந்த எத்து பண்டு, அது இது எது? அதான் எது? அவங்க அம்மா நமக்கு அத்தை, நம்ம அம்மா அவங்களுக்கு உங்க அம்மா. அது சொல்லும்போது கவனிச்சிருக்கிறானே, உங்க அம்மா, உங்க அக்கா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உன் வாயில வசம் வச்சு தேய்க்க. ஏழு நல்ல நீ என் வீட்டுக்கு வந்து என் குடும்பம் வேலைங்க. இதுல வந்து நாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் தம்பி எல்லாம் உங்களுக்காக பார்க்கிறோம். நொண்ணு தம்பியை பத்தி பேசி நீங்க 2 பேரும் வாயில யாரும் வளர்த்து விட்டு விடுவேன். தம்பி என்ன திடீர்னு வந்து இதுல இறங்குற? நான் உண்மையிலே சொல்றேனே, வன்முறையை கையாள கூட. உண்மையிலே சொல்றேனே, எனக்கு அமைஞ்ச மச்சா மாதிரி. ஆனா என்னமோ நினைச்சேன், கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துல இவ்வளவு அடி வாங்கியிருக்கா? நீ சாதாரண இல்ல. இவெல்லாம் 2 வருஷத்துக்கு அடியாங்க. என்ன தம்பி? 2 வருஷம், ஒரு 2 வருஷம் கூட என்ன முடியல. இல்லடா, 6 மாசம் தான். ஊமை குத்து
அரை மாசம் ஒண்ணும் கிடைக்கலாம் ரிதம்பாடு எடுத்து அடிக்கலாம். அரை மாசம் சொல்ல வந்த மறந்துட்டேன். இது வேற ஏதாவது சொல்லு. இப்ப என்ன மச்சான் இந்த உலகத்திலேயேங்க எனக்கு கிடைச்சிருக்கிற மச்சான் மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இவ்வளவு அற்புதமான மச்சாங்க. இந்த ஊர்ல சீர் கொடுக்கறது உண்டானே இந்த பொங்கலுக்கு எல்லா ஊர்லயும் உண்டா? இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு சீர் கொடுக்கறத எவன் கண்டுபிடிச்சான்னு தேடிட்டு இருக்கிறேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவனை வாயிலேயே குத்தணும்யா. ஏன் தம்பி என் மச்சான் மாதிரி சீர் எடுத்துட்டு வர ஆள் கிடையாதுங்க. மானகட்ட அவன் கொண்டு வந்தான் பாருங்க. போன பொங்கலுக்கு சீரு 2 காஞ்சி போன கரும்பு, 4 அழுகி போன கருப்பு கலர்ல வாழைப்பழம். எந்த ஊர்ல வாழைப்பழம் கருப்பு கலர்ல இருக்குமானே அது காஞ்சி போய் தீஞ்சு போய் தேஞ்சு போய் எந்த குப்பமேட்டில் பொறுக்குனான்னு தெரியல. தம்மாத்துட்டு முட்டுப்பானே எந்த கருமாடி படுத்துல ஆட்டையை போட்டானோ 1/2 கிலோ பச்சரிசி கொஞ்சம் 1/4 கிலோ வெண்ணம் 5 ரூபாய்க்கு ஏலக்காய் 5 ரூபாய்க்கு முந்திரி 5 ரூபாய்க்கு திராட்சை இவனுக்குனே ஓரமா உட்காந்து பொட்டனை போட்டுருப்பாங்க போலுக்கு. இதை மொத்தமா கூட்டுனா 150 ரூபா வாயே தாண்டாது. இதை எடுத்துக்கிட்டு என்னமோ ராஜபாட்டு ரங்கோதரம் மாதிரி இவங்க வரும். இவங்க நம்ம வீட்டுல பாத்தியெல்லாம் எங்க அண்டை சீரு கொண்டு வந்திருக்கிறாரு, என்ன 100 கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்த 150 ரூபாவா அவருக்கு அந்த பேருக்கு பாட்டு வேற. அவருக்கு எப்படி வருவாரு? மானூத்து மந்தையில மான்குட்டி பத்தம்மையிலே பட்ட பிள்ளை பிறந்ததுன்னு பொலிகாட்டில் தூங்குயிலே தாய்மாம சீசமந்து வராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சிறு சுமந்தே சரிசனமே ஆறு கடந்தா ஊரு வருவே கொண்டு வந்த 150 ரூபாவா. அவன் 150 ரூபா தானே கொண்டு வந்தான். ஆனாலும் அந்த வெறும்பைய உட்காந்து திப்பா 2500 ரூபா தீனி திப்பானே. ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் முட்டை நண்டு எறா சொரா எல்லாத்தையும் அடிச்சு வச்சு வாங்க மச்சான்னு கூப்பிட்டா அன்னைக்கு அந்த வெறும்பைய முறுக்கோமன்னு எப்படி முட்டைக்கண்ண மேலே ஏத்தான் பார்ப்பான். மாப்பிள்ள முறுக்கு அது ஒரு கிறுக்கு. அவன் கையில் வந்து காலில் வந்து வாங்க மச்சான் வந்து உட்காந்து சாப்பிடுங்க மச்சான் கொண்டாந்து இலையை போட்டு சோத்தை போட்டு சாப்பிடுங்க மச்சான்றேன். அவன் சோத்தையும் பார்த்தா எண்ணெயும் பார்த்தா சோத்தையும் பார்த்தா திரும்பிக்கிட்டானே. ஏன் மச்சான் சாப்பிடியான்றேன். சீரெல்லாம் கொண்டு வந்துருக்குறேன் அந்த 150 ரூபாவா. சீரெல்லாம் கொண்டு வந்துருக்குறேன் வெறும் சோத்தை எவன் திம்பான்? எரிஞ்சோரா முட்டைக்கண்ணா முடிச்சு பாரு. ஆடு கோழி மீன் முட்டை எல்லாம் இலையில தாண்டா கிடக்கு. எனக்கு கூட ரசத்துல சோறு போட்டு ஊறுகாய ஒரு ஓரமா தட்டுல ஒட்டி வச்சிருக்கான். தொங்கச்சு நல்லா ஒட்டி வைக்கிறதா தட்டுல ஒட்டி வச்சிருக்கிறானே நல்லா பாரியான்ற. அதுக்குன்னே ஒரு சிரிப்பு வச்சிருக்கிறான் கேவலமா. எங்க திரும்ப இது ஆளுக்கு ஒரு விதமா சிரிக்கிறீங்க. திடீர்னு வந்து வேற பாஷையெல்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு புரியுது? எனக்கு புரியாது. என் பொண்டாட்டி பக்கத்துல சொல்றா, ஆமா எங்க அண்ணன் போய் குடிச்சாதான் உன் கண்ணோட புறப்பட்டுருமே. 12 மணிக்கு கடத்தாங்க. நீ இப்படி பேசி பழகிட்டாப்ப. இப்படிதான் பேசுறா அவ. அப்படித்தானே பேசுறா. 12 மணிக்கு கடத்தணும் மட்டும் குடிக்கலாம். நாங்க குடிச்சா குடிய காரணம் கொஞ்சம் நூண்டு வாயில படட்டும். கொஞ்சம் நீ சர்பத்தியா குடிச்சா நொன்ன குடிச்சா சர்பத்தை நாங்க குடிச்சா சாராங்க. இது ஒரு குடும்பம். அவங்க அண்ணன் தம்பி வந்து ஆடுறாள்ல. இதே நம்ம அக்கா தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வரட்டோம்னா இஞ்சி சின்ன குரங்க எங்கேயா பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? அன்னைக்கு நம்ம பொண்டாட்டி மோகரா இல்ல பக்காங்க இப்படியோ கலக்கிறாங்க. திரும்பி காட்டு. உனக்கு சந்தேகம் வந்தா கண்ணாடியில அந்த பக்கம் திரும்பி காட்டு. ஆனா வித்தையா காட்டிட்டு அங்க அவர் மூஞ்ச காட்டு அப்படியே நம்ம சாருக்கு பார்த்து சிரிச்சுட்டா. இப்படி இங்க அந்த பக்கம் திரும்பி காட்டியா வாங்குற ஒரு 5000 நல்லா இருக்கு. நல்லா இருக்கு தம்பி. எங்க ஐயா பாத்துக்கங்க ஐயா. உங்களை சொல்லி மிரட்டுறாரியா. இப்படியோ நல்லா இருக்கு. இப்படியா இருக்கிறானே வந்திருக்க பிள்ளை வா நம்ம வாயில இருக்கிற முத்தா கொட்டிடுன்றேன். வா இப்பத்தே வந்தியே என்ன திடீர்னு பாக்கியராஜ் படம் எப்ப பாரு
சனி முடிச்சு தானே இப்பதான் வர்றேன், அதுக்குள்ள எப்போ போவேன்? போன வாரம் என் கூட பிறந்த அக்காங்க, அக்கான்னு கூட சொல்லக்கூடாதுங்க, என்னை சுமக்காத என்னோட இன்னொரு தாய். நான் அதிகமா சாப்பிடுவேனே, அவ சாப்பாட்டுல பாதியை எனக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டு பல நாள் பாதி பட்டினி கிடந்த என்னை சுமக்காத என்னோட இன்னொரு அம்மாங்க வந்து என் வீட்டு வாசல்ல, தம்பி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட சொல்றாங்கடா, மாமா பணம் அனுப்பல, இந்த மாசம் அனுப்பிடுவாங்க, ஒரு 10,000 பணம் குறையுது, 10,000 பணம் இருந்தா தலான்னு கிடைச்சுங்க. பட்டிமன்றம் போய் சேர்த்து வச்ச காசு 35,000 பையில வச்சிருக்காங்க. எங்க அக்கா எவ்வளவு கிடைச்சு? 10,000 கொடுக்கலாமா? கொடுக்க 35,000 கொடுக்கலாம். எங்க சனியை முடிச்ச சனிய கரங்க முடிச்ச கரங்க என் பொண்டாட்டி பக்கத்திலேயே நிக்கிறாக்கா. அது வரைக்கும் கொள்ள பின்னாடி நின்னவன் எங்க அக்கால பார்த்தோன்னா விளக்க மாத்த தூக்கிட்டு வந்துட்டாக்கா. கூட்டுன வாசலையே கூட்டுறாக்கா, கூட்டுன வாசலையே கூட்டுறா. அந்த விளக்க மாத்த எடுத்துருந்து சிக்னல் கொடுக்குறானே, அந்த அடிக்கட்டையை புடிச்சுக்கிட்டு இது எங்க அக்காளுக்கு, சரி இது எனக்கு. உங்க அக்காவுக்கு எப்படி? உங்களுக்கு எங்க அக்காளுக்கு, இது எனக்கு. எப்படி அவனுக்கு கனவு இருக்குமோ? எல்லாம் ஒரு குடும்பத்துல தானே வர்றோம். இப்போ பொதுவா இப்படிதானே கூட்டிக்கிட்டு போகணும். ஆமா, அவ கூட்டிக்கிட்டு இப்ப ரிவர்ஸ்ல வர்றான். ஏன் தெரியாம எடுத்து பின்னாடி கொடுத்துருவானா? கொடுக்க முடியுமா? இன்னைக்கு பெத்த தாய்க்கு கொடுக்கறதா கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்கறேன், ஏமா என்னை பெத்த தாய் மாதிரி எங்க அக்கா புள்ள படிப்புக்குன்னு 10,000 கேட்குது, என்னையே படிக்க வச்சது அதுதான், கொடுக்கவான்னு கேட்டா என்ன சொல்லணும்? குடுன்னு சொல்லணும், இல்ல கொடுக்காதன்னு சொல்லணும். இதானே சொல்லணும். ஆமா, நான் கொடுக்கவான்னு கேட்கிறேன், அதுக்கு அவ சொல்றா குடு 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 குடியா? நீ குடு, நீ குடியா, இவனுக்கு குடி, உனக்கு குடி, இப்ப இவ குடுங்கறாளா இல்ல குடுக்க வேணாங்கிறாளா? கன்ஃபியூஷன்ல ஓடுதுங்க கட்டுன புருஷனோட வாழ்க்கை. அது எப்படி இருக்கு? குடு குடு ஒரு தடவை சொல்லு. இல்ல அதை சொல்லல, இல்ல நான் இந்த மாதிரி நீ ஆக்ஷன் பண்றீங்க, அந்த ஒரு தடவை வீடியோ எடுத்து உன் மனைவி போட்டுட்டாரு. அதெல்லாம் பல வாட்டி அனுப்பிச்சிட்டேன். ஆமா, அது வரும்ல. ஆமா தம்பி, இந்த சண்டை வந்துட்டோம். அது என்ன எல்லா லேடிஸும் ஒரே டைலாக் சொல்றீங்களே, இந்த சண்டை வந்துட்டா இந்த மாதிரி நானா இருக்கவும் உன் கூட வாடுறேன், நானா இருக்கவும் உன் கூட வாடுறேன், வேற ஒருத்தியா இருக்கா அந்த வேற ஒருத்தி யாருன்னு இது வரைக்கும் சொல்லியும் சொல்ல மாட்டேன். அது நீங்களும் வாழ மாட்டிய, வேற ஒருத்தையும் வாழ விட மாட்டிய. தம்பி நானா இருக்கவும் அதுல இன்னொரு டைலாக் பார்த்தீங்களா? சண்டை வந்துட்டுமே இந்த ஒண்ணு இந்த பிள்ளைய கட்டி நான் என்னைக்கும் போய் சேர்ந்துருப்பேன், இந்த பிள்ளைக்காக பாக்குறேன், இந்த பிள்ளைக்காக, இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்காக, இந்த பிள்ளைய ஒண்ணுகிட்ட ஓடுது, இந்த பிள்ளை இவரும் வளர்ந்து அவருக்கு ஒரு குழந்தை வந்துடும், அதை கட்டி இந்த பிள்ளைக்காக பிள்ளைக்காக பாக்குறேன், பிள்ளைக்காக என்னைக்கா புருஷனுக்காக பாத்தீங்களா நீங்க? இந்த சண்டை உன் வீட்டுல மட்டும் தான் பாத்துருக்கியா? எல்லா வீட்லயும் வீடு வீடா போய் இந்த வேலை பாத்தியா நீ? ஒரு அதிகாரிக்கு தெரியாத தெரியுற அளவுக்கு உனக்கு தெரியுது. எவ்வளவு அசிங்கப்படுத்துறது குடும்பத்துல. முந்தா நாள் நடுவர்களே என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, என் பொண்டாட்டிக்கு சொல்றேன், அம்மா அம்மா மூச்சு விட ரொம்ப சிரமப்படுதுமா, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சி போன்றேன். அவ்வளவு சிரமப்பட்டு என் மூச்சு விடணுங்கிறாயா? இவளும் ஒரு பொம்பளையா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? தெரியாது ஏன் தம்பி? ஆமா, எதுக்கு அப்புறம் மூச்சு இவ்வளவு சண்டை என் பொண்டாட்டி உளறிடுச்சியா? ஆமா ஆமா, இவ்வளவு சண்டை போடுறாங்கக்கா. இன்னைக்கு காலையில எங்க அம்மா உட்காந்து காலம் அமைக்கிட்டு இருக்கிறானே, ரைட்டு சோடி சேர்த்துட்டாங்க போல இருக்குன்ட்டு என் பொண்டாட்டி கிட்ட போய் கேட்கிறேன், ஏண்டி முந்தா நாள் தான் எங்க அம்மாவை அப்படி சொன்னேன், இன்னைக்கு எங்க அம்மா காலமுக்கிறியே சந்தோஷம் ஆயிட்டியலான்னு கேட்கிறேன். சந்தோஷம் ஆகுறாங்க. உங்க அம்மா இன்னைக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லுது, நான் கால் அமுக்குறேன். நாளைக்கு கை வலிக்கும்னு சொல்லும், நான் கை அமுக்குவேன். ஒரு நாள் உங்க அம்மா கழுத்து வலிக்குன்னு சொல்லாமலா போகும், நான் ஒரு அமுக்காமலா போவேன்றாயா? இவ ஒரு குறிக்கோள்ல தெரியுறா, இது தெரியாம எங்க அம்மா மருமவா மாறிட்டா. இதை சொன்ன உடனே இந்த யோகதர்ஷினி ரெடி ஆயிடுச்சு. நாளையில இருந்து மாமியாவை காலமுக்கு போதும். உன் மாமியாவுக்கு தான் நீ என்னைக்கு டிக்கெட் அதெல்லாம் கூட்டு போட்டா இடமே வாங்கிக்க கூட்டு போட்டா போட்டு நீ டைரக்டா கழுத்தையே அமுக்கலாம்.
உனக்கு அந்த இது உண்டு. நான் என்ன கேட்கிறேன், பெண் எவ்வளவு தியாகின்னு சொல்றாங்க. நான் நிறைய அப்படி சொல்லி முடிச்சாருங்க. பெண் நாங்க தியாகம் பண்றோம், உங்களை 10 மாசம் சுமக்கிறோம், உங்களை 10 மாசம் சுமக்கிறோம்னு சொல்லி நாங்க இல்லைன்னு சொல்லல. இறைவன் உங்களுக்கு கொடுத்த கொடை, அதுக்காக நாங்க உங்களுக்கு காலப்புறா உங்களுக்கு காலடி கிடக்க தயார். 10 மாசம் மட்டும்தாமா நீங்க குழந்தைய சுமக்கிறீங்க. அந்த குழந்தையோடு சேர்த்து உங்களையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தான் மார்பளையும் தோளையும் சுமக்கிறானே ஆண், எந்த ஆணாவது சொல்லி காட்டியிருக்கிறோமா? எந்த ஆணும் தனக்காக சம்பாதிக்கிறது கிடையாதுங்க. தனக்காக எந்த ஆணும் சம்பாதிக்கிறது கிடையாது. இன்னைக்கு நாம சம்பாதிக்கிற பணம் என் குடும்பத்துக்காக நினைக்கிற எத்தனையோ ஆண் இங்க வாழ்றாங்க. இந்த தீபாவளி வருது, பொங்கல் வருது, உங்க மனசாட்சியில கைய வச்சு சொல்லுங்கக்கா, நீங்க கடைக்குள்ள போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2000 ரூபாயில, 1500 ரூபாயில, 3000 ரூபாயில, 5000 ரூபாயில, 10,000 ரூபாயில புடவை கொடுப்பாங்க. பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் கடைக்குள்ள அழைச்சிட்டு போய் ஆயிரங்களில் ஆடை எடுத்து கொடுத்து விட்டு வெளியில வந்து பிளாட்ஃபார்ம்ல போட்டு வைக்கிற 150 ரூபா கையிலையும் 250 ரூபா சட்டையிலையும் தீபாவளி கொண்டாடுற எத்தனை ஆண் இந்த உலகத்துல இருக்கிறான். அந்த ஆணுடைய தியாகம் உங்களுக்கு தெரியல. கேளுங்க, நல்லா வெக்க வர. கணவன் மட்டுமில்லைங்க, கணவனுடைய கிழிந்த பனியன் கூட அந்த குடும்பத்துக்காக உழைக்கும். உங்களுக்கு சந்தேகம் வந்தா கிச்சனுக்குள்ள போய் பாருங்க. ஏது புடிதுன்னு அவன் டவுசரு, அவன் கைலி, அவன் வேட்டி, அவன் பனி, அவன் சட்டை, ஏன் உங்க சேலையெல்லாம் புடிதுணியாவே இருக்காதா? உங்க பாவாடையெல்லாம் புடிதுணியா, உங்க நைட்டி எல்லாம் புடிதுணியாவே இருக்காதா? அதுல இந்த பனியனை ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க? நம்ம ஒரு சட்டையை தான் கால் மிதியா போட்டுருக்கோம். இந்த பனியனை போட்டுட்டு அது படுத்த பாடுபடுத்திருக்கலாம். பனியை வாசலுக்கு நேரா போட்டு ஏன் புருஷனை மிதிக்க முடியாதா? கணவன் மட்டும் உங்க வீட்டுல எல்லாம் இல்லையா? நான் இப்ப என் வீட்டுல தான் சொன்னேன். இல்ல இதை புருஷனை மிதிக்க முடியும் வாய்ப்பு இல்லையா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆமா ஆமா, வீடு கூட பகல் பூரா பள்ளிக்கூடம், நைட்டு பூரா பட்டிமன்றம். ஆமா தம்பி, ஆகவே தம்பி. ஆகவே எப்படி பார்த்தாலும், எந்த வகையில் பார்த்தாலும், ஆண் என்பவன் தனக்காக உழைக்காதவன், தன் குடும்பத்திற்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டே இருப்பவன், தன் மனைவியுடைய நலனை பார்த்து, பிள்ளைகளுடைய நலனை பார்த்து, குடும்பத்தினுடைய நலனை பார்த்து பார்த்து தன்னுடைய நலனை ஒருபோதும் பார்க்காதவன் என்கிற காரணத்தினால் சிரிக்க தெரிந்தாலும் சிரிக்க தெரியாத சிடுமூஞ்சி மாதிரியே நடிக்கிற அப்பாக்களுக்கு போய் கேட்டு பாருங்க, ஒரு ஆண் எப்படிப்பட்ட தியாகி என்பது தெரியும் என்கிற காரணத்தினால இன்றைக்கு அல்ல என்றைக்குமே குடும்பத்தினுடைய பிக் பாஸ் கணவனே 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 என்கிற அற்புதமான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதுவரை இந்த சிறுவனின் பேச்சுக்கும் செவிமடுத்த உங்கள் அத்தனை பேரின் பொற்பாதங்களை தொட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.